வெல்கம் டு தீதி சமையல். இன்றைக்கி சமையலில் பொங்கல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் குக்கர் வச்சுக்கலாம். பச்சரிசி ஒரு கப் எடுத்துருக்கேன், அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். அதே அளவுக்கு அந்த கப்பில் 5 கப்பு தண்ணி சேர்த்துக்குவோம். 5 கப் தண்ணி சேர்த்தா அப்போ தான் பொங்கல் நல்லா குழையாக வரும், நல்லாயிருக்கும். அதனால் 5 கப்பு சேர்க்குறோம். அரை கப் பச்சைப்பருப்பு எடுத்துக்கோங்க. அதை லைட்டாக வறுத்துட்டு இப்போ அந்த அரிசியோடைய அதையும் அந்த பச்சைப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. இப்போ உப்பு கொஞ்சோன்னு போட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு மூடிட்டு 3 விசில் வர வரலையும் அதை விடுங்க. அதுக்குள்ளே நம்ம பாவு காய்ச்சிக்கலாம். இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு வெல்லம் போட்டு இப்போ பாவு காய்ச்சிக்குவோம். இப்போ வெல்லம் போட்டு சாதா வெல்லமும் நான் அச்சு வெல்லம் 2 வெல்லமும் சேர்த்துருக்கேன். இப்போ பாவு காய்ச்சிக்கலாம். தண்ணி ஊற்றிக்குவோம். இப்போ வெல்லம் கரையிட்டோம், அதுக்குள்ளே பாவாயிடும். இப்போ குக்கரை திறந்து ஒரு கலரிடலாம். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மெசிச்சு நல்லா விட்டுருவோம். இப்போ பாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ வடிகட்டிக்கலாம். அதில் தூசியெல்லாம் இருக்கும், அதனால் வடிகட்டிக்குவோம். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏலக்காய் பொடி கொஞ்சம் இது கூட சேர்த்துக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் வாசனையாக இருக்கும். அது போட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், அப்புறமேட்டு இறுகிடும். அது அடுப்பில் சின்ன வானல் வச்சுட்டு நெய் 5 கரண்டி நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானவுடனே 20 முந்திரி 20 திராட்சை அது கூட சேர்த்துடலாம். அது நல்லா திராட்சை நல்லா உப்பின்னு வரணும். வந்தவுடனே இது மாதிரி உப்பின்னு வந்தவுடனே அதை எடுத்து இப்போ பொங்கலில் சேர்த்துருவோம். முந்திரி திராட்சை இப்போ பொங்கலில் சேர்த்துருவோம். இப்போ நல்லா ஒரு கலரி விட்டுருவோம். நல்லா கலரி விட்டுடலாம். இப்போ தண்ணி மாதிரி இருக்குது. அப்புறமேட்டு ஆறிடுச்சுன்னா கொஞ்சம் நல்லா கட்டி ஆகிடும். பொங்கல் நல்லா கட்டி பதத்துக்கு வந்துடும். இப்போ பொருளில் மாற்றிட்டு சின்ன சின்னதாக தேங்காவை எண்ணெயில் வறுத்து அது மேலே வாசனைக்காக அது மேலே போட்டுடலாம். இப்போ சுவையான பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.